உங்கள் கேள்வி எங்கள் பதில் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். நிலம் வாங்கும்போது என்னெல்லாம் கவனத்தில் வச்சுக்கணும் போன்ற விஷயங்கள்லாம் பேசிட்டு வந்துட்டு இருக்கோம்மா. ஒரு நேர் நம்மளோட இணைந்திருக்காங்க, அவர்கிட்ட பேசி நம்ம தொடர்ந்து பேசலாம். சென்னையிலிருந்து விக்னேஸ்வரன். வணக்கம் சார். சார் வந்து நம்ம திருத்தணி பள்ளிப்பட்டு கிராமத்துல கிச்சன் கிராமத்துல இடம் வாங்கணும் மேடம். எங்க ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணிட்டாங்க, பண்ணி 2 வருஷம் ஆகுது. ஆனா இது வரைக்கும் பட்டம் நாங்களும் அப்ளை பண்ண ஆளுமையா போறோம் வரோம், ஆனா எதுவுமே தெரியல. வந்து ஆன்லைன்ல எடுக்கலான்ட்டாங்க, அதுவும் எங்களை பண்ண முடியல. அது எப்படி மேடம்? பட்டா வாங்கணுமா நீங்க? பட்டா கண்டிப்பா வாங்கணும். ஆன்லைன்ல இந்த வில்லா முடியல மேடம். ஆன்லைன்ல இருக்குதுங்களா இல்லைங்களா? அப்போ ஆன்லைன்ல வாங்க முடியுமான்னு கேட்குறாரு. பட்டா நான் வாங்குறதுக்கு போயிட்டே இருந்திருக்காரு, நிறைய அலைக்கழிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாரு. ஆன்லைன்ல நேரடியாக வாங்கிக்க முடியுமாங்கிறது இல்லை. இன்னும் வந்துட்டு உங்களுக்கு ஆன்லைனில் வாங்கணுன்னா முன்னாடியே இவருடைய பழைய பட்டா இருக்கணும். பழைய பட்டா இருக்கான்னு முதல் பார்த்துக்கணும். இப்போ ஆன்லைன் ஏற்பாடுகள் எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்துட்டுருக்கு, அதுலேயும் வாங்கலாம். ஆனால் வந்து இவர் முதல்ல வந்து இவருடைய இடம் எங்கே இருக்குது அதை சப்டிவிஷன் பண்ணணும். சர்வேயர் வந்து அளந்து பார்த்து அதை சரியாக இவரோட இடத்த வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இவருடைய பெயர் மாற்றம் இவருக்கு செய்து தருவாங்க. அது வந்து நிச்சயமாக பண்ணுவாங்க. அலைக்கழிக்கப்படுறது அப்படிங்கிறது இல்லை. ரெவன்யூவில் வந்து ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும். அந்த சமயம் நம்ம நிலம் மட்டுமே அவங்களுக்கு ஒரே ஒரு பட்டான்னு இருக்காது, நிறைய பட்டாக்கள் வரும் இல்லைங்களா? அதனால் வந்து 2 முறை 3 முறை நம்ம போக வேண்டியதான் இருக்கும். போயிட்டு அவங்கள பார்த்து அடிக்கடி பார்த்துட்டு நம்ம இந்த மாதிரி இடம் அளக்கிறத நினைவூட்டினா கட்டாயம் வந்து அளந்து பட்டா கொடுப்பாங்க. நிச்சயமாக நம்ம வந்து நேர்கள் சிலர் இன்னும் கேள்விகள்லாம் நம்மக்கிட்ட முன் வச்சுருக்காங்க. நம்மக்கிட்ட நம்ம செய்தியாளர்கிட்ட பொதுமக்கள் நம்ம நிலம் தொடர்பான சந்தேகங்களை முன் வச்சுருக்காங்க. அந்த சந்தேகங்கள்லாம் இப்போ பார்த்துடலாம். ஒரு லேண்ட் வாங்குறேன், அந்த லேண்ட் அவனுதான் இல்லையா அவங்களதா இல்லைன்னு தெரில. அது எங்கே போய் செக் பண்ணுறது? பில்லிங் சர்டிஃபிகேட் வாங்கணும்ல, அது யார்கிட்ட விளக்கம் கேட்குறது? சொந்த பட்டா நிலமும் மாடி வீடெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து இந்த அண்ணாநகர் கிராமத்தில் ஒரு தனிப்பட்ட நபருடைய பட்டாயில் வந்து பேரை மோசடி பண்ணி ஏற்றி வச்சுருக்காங்க. இந்த அவரோட பேரை நீக்கல் பண்ணி அதில் பூர்வீகமாக குடியிருக்கக்கூடியவங்களுக்கு அந்த நத்தம் நிலவரி திட்டத்தின் கீழெல்லாம் பட்டா வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்கா? எல்லாம் வாங்கி 3 வருஷம் ஆகுதுங்க. பட்டா மாற்றுறதுக்கு அப்ளிகேஷன் கொடுத்து 3 வருஷம் ஆகுது. இன்னும் வந்து பட்டா மாற்றுறதுக்கு யாரும் வந்து முன்னுக்கு வரல. அந்த எப்படி வாங்குறதுன்னு தெரில, என்ன செய்யலாம்? நான் ஒரு சொத்து வாங்கணும்னா என்னென்ன வழிமுறைகள் கடைபிடிக்கணும்? பட்டா மாற்றுறது என்ன செய்யணும்? இப்போ நான் வந்து ஒரு சொத்தை என்னுடைய பேரில் வாங்கிறதுக்காக நான் வந்து அந்த வில்லங்கம் இல்லாமல் பார்க்கறதுக்கு எந்த அணுகுமுறையை எங்கே போய் பார்த்து அதை வந்து சரி பண்ணி நான் வாங்குறது சொத்து? அப்பா தலைமுறையில் வந்து நிலம் வாங்கும்போது எந்த ஒரு ப்ரொசீஜரும் கிடையாது, பத்திரத்தோடு சரி. ஆனால் இப்போ எங்கள் தலைமுறை வந்து புதுசாக சொல்கிறாங்க, பட்டா வாங்கணுன்றாங்க. அதுக்கப்புறம் சிட்ட அடங்கல் கேட்குறாங்க. இப்போ அதோட பக்கத்து வீட்டுக்காரங்க ரசீது, இது குடும்ப அடையாட்டை, ஃபோட்டோ நிறையா கேட்குறாங்க. எந்த ப்ரொசீஜரும் தெரியாது. 2வது வந்து யார்கிட்ட போய் கேட்கணும் என்னான்னு தெரியாது. இப்போ உள்ள தலைமுறைக்கு வந்து மேக்ஸிமம் தெரிய மாட்டேங்குது. அது கவர்மெண்ட்டு கொஞ்சம் விளக்கப்படுத்தினா நல்லது. நிலத்தை விற்பதற்கு என்ன முறையோ அதை தெரியாமல் தவிக்கிறேன். கிராம அதிகாரிகிட்ட கேட்டால் சரியான ஆவணங்களாக தான் நாங்கள் பட்டா கொடுப்போம், சிட்டா கொடுப்போம், ஈசியை கொடுப்போம் அப்படின்னு பதிவுத்துறையில் சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் நாங்கள் என்ன செய்வதுன்னு தெரியலை. பொதுமக்கள் நம்மளிடம் முன்வைத்த அந்த கேள்விகள்லாம் பார்த்தோம். நம்ம தொடர்ந்து அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு நேர் நம்மளோட இணைந்திருக்காங்க. ஸ்ரீகுமார் சேலத்திலிருந்து. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சொல்லுங்க சார், உங்க சந்தேகத்தை கேட்கலாம். மேடம் வணக்கம் மேடம். சொல்லுங்க சார், லைன்ல தான் இருக்கீங்க, உங்க சந்தேகத்தை கேட்கலாம். மேடம் எனக்கு வந்து 2004 சர்வடி நிலம் மேடம். அதுல வந்து மேடம் எனக்கு 3 சர்வே நம்பர் வருது மேடம். அதுல வந்து 2 சர்வே நம்பர் ஒரு மூலப்பத்திரத்துக்கு கரெக்டாக ஒரு சர்வே நம்பர் மாற்றி கரை பண்ணி கொடுத்துட்டாப்லைங்க. அதனால மேடம் இது வந்து பத்திரம் தவறுதலான்னு சொல்றாங்க. ஆனா ஏற்கனவே கரை பண்ணி கொடுத்தவங்க மறுபடியும் வந்து செஞ்சு தர மாட்டேங்கிறாங்க மேடம். இது எப்படி மேடம் சரி பண்றது? என்ன 3 சர்வே நம்பர் கொடுத்துருக்கான், இல்லை 2 சரியா இருக்கு, 1 தவறா இருக்கு, அது கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் இது எப்படி சரி பண்றதுன்னு கேட்குறாரு. அவருடைய பழைய பத்திரம் இருக்கும், இவருக்கு விற்றவங்களுக்கு முன்னாடி பத்திரம் இருக்கும். அந்த பத்திரத்தில் எத்தனை சர்வே நம்பர் போட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். அதே தான் வந்து இவருக்கு விற்றவருக்கும் வந்திருக்கா அப்படின்னு பார்க்கணும். இதற்கு தான் என்னென்னா, ஒரு நிலத்தை கிரயம் வாங்கின உடனே பட்டாக்கு அப்ளை பண்ணிடணும். பட்டாக்கு அப்ளை பண்ணால் இந்த சிக்கல் எல்லாமே தீர்ந்துடும். அதில் வந்து 3 சர்வே நம்பர் லிங்க் ஆகுதா,
இல்லை ஒரே சர்வே நம்பரில் ஒரு பார்ட்டில் வருதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த ரெக்கார்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து அளக்கும்போது தெரிஞ்சுக்கலாம். இது வந்து அப்படியே வச்சிடுறாங்க. நிறைய பேர் நிலம் வாங்குறாங்க, நிலம் வாங்கிட்டு என்ன சரி நம்ம நிலம் எங்கே போகுது அப்புறமா பட்டா வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட்டாவுடைய முக்கியத்துவத்தை இப்போ வந்து நிறைய அவேர்னஸ் வந்துடுச்சு மக்களுக்கு, இப்போ உணர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் பட்டாவுக்கு அப்ளை பண்ணுறாங்க, போகிறாங்க. அதே மாதிரி லேஅவுட்டில் நம்ம நிலம் வாங்கினாலும் இல்லை வந்து தனியார் நிலத்தை வாங்கினாலும் முதல்ல வந்து நம்ம பத்திரம் எழுதும் பொழுது ஒரு வழக்கறிஞரை வந்து கன்சல்ட் பண்ணணும். கன்சல்ட் பண்ணி அதில் ஏதாவது தகராறுகள் இருக்கா, வில்லங்கம் இருக்கா, இதெல்லாம் முதல்ல வந்து ஆமாம் பேப்பர்ஸ் எல்லாம் ஒரு வழக்கறிஞரை வச்சு பார்த்துடணும். ரெண்டாவது வந்து தாலுக்காவை அணுகி அந்த நிலம் வந்து சரியான பட்டா நிலம் தானா, இல்லை வேறு ஏதாவது அரசாங்கத்துக்கு வந்து ஏதாவது தேவைப்படுற நிலமா, அது ஏதாவது திட்டங்கள் இருக்கா, திட்டப்பணி ஏதாவது இருக்கிற நிலமா கூட இருக்கலாம். ஒரு 5 வருஷம் கழித்து இந்த திட்டத்தில் அது வருது அப்படின்னு சொல்லி நாளைக்கு கவர்மெண்ட்டே எடுத்துக்கலாம். அந்த மாதிரி திட்டப்பணி ஏதாவது வருதா, இந்த மாதிரி குறைகள் எல்லாம் தவிர்க்க தான் அப்ரூவ்டு லேண்டாக வாங்கிடணும். இதெல்லாம் அவங்களே பார்த்துருவாங்க. ஏன்னா இந்த திட்டப்பணி வருதான்னு பார்த்துருவாங்க. பிடபிள்யூடி வந்து நீர்நிலைகள் இருக்குதா, பக்கத்தில் ஏதாவது நீரோட்டம் இருக்கான்னு பார்த்துட்டு தான் அது மேடு பகுதியாக நீர்நிலைகள் இல்லைன்னா தான் பிடபிள்யூடி சர்டிஃபை பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து இவர் தாசில்தார் வந்து லேஅவுட் போடுறதுக்கு முன்னாடி அந்த இடத்த தாசில்தார் இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அது வந்து ரெசிடென்ஷியல் ஏரியான்னா தான் அவங்களுக்கு அப்ரூவலே கொடுப்பாங்க. அதனால் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குது, அப்ரூவல் லேண்டு வாங்கினா நமக்கு விலை அதிகம், நம்ம அதோட அன்அப்ரூவ்டு லேண்டு வாங்கினா விலை குறைவாக இருக்குது அப்படின்னு நிறைய மக்கள் தவறு செய்வதே வந்து அதுதான். ஏன்னா அன்அப்ரூவ்டுன்னா கொஞ்சம் அதிகமாக நிலம் கிடைக்குது. நமக்கு வில்லங்கம் பற்றி கூட பேச வேண்டிய சூழல் இருக்குது. இன்னொரு நேர் நம்மளோட இணைந்திருக்காங்க, அவங்கள்ட்ட பேசி நம்ம தொடர்ந்து பேசலாம். சென்னையிலேருந்து கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம் சார். சார் வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்கள் சந்தேகத்தை கேட்கலாம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி மேடம், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சித்தால பக்கத்துல ஒரு லேண்ட் வாங்கினோம் மேடம். பட்டா லேண்டு தான். அது வந்து ஒரு 22 வருஷம் ஆயிடுச்சு மேடம். போயிட்டு நாங்க வந்து திருப்பி அதுக்கு அப்ரூவ்டு வாங்கலாம்னு போக சொல்ல சர்வே நம்பர் மாறிடுச்சு மேடம். சர்வே நம்பர் மாறது எங்களுக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது மேடம். இப்போ போய் மாற்ற சொல்ல என்ன சொல்றாங்க, சேல்ஸ் பண்ண போனா கூட அவரு வியூவை போய் பார்த்தாக்கா வியூ என்ன சொல்றாரு, அவரு ஒரு அமௌண்ட் கேட்கிறாரு. அப்புறம் வந்து சர்வே நம்பர் மாத்தணும்னு சொன்னாக்கா அதை திருப்பி ஃபர்தரா இப்போ வேல்யூவேஷன் கூடி இருக்குல்ல மேடம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி கம்மி. சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், இணைப்புல தான் இருக்கீங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி வேல்யூவேஷன் கம்மி இல்ல மேடம், கேஷ் பேப்பர் வேல்யூவேஷன். இப்போ வந்து எனக்கு அப்போ வந்து 40,000 ரூபாய் ஆகுது, இப்போ 20 லட்சம் ரூபாய் ஆகுது மேடம். அதுக்கு ஏதாவது வழிமுறை இருக்கா மேடம்? நான் அந்த சர்வே நம்பர் பக்கத்துல இருந்து மாறி போயிருக்கு, அந்த திருப்பி ரீசார்ஜ்ல அவங்க வேற மாதிரி யாரை அணுகுனாக்கா அதை மாற்ற முடியும் மேடம் ஈஸியா பணம் செலவு பண்ணாம? சர்வே நம்பர் வந்து மாறி இருக்குது அப்படின்றபோது அது வந்து ஒவ்வொரு ஸ்கீம் இருக்கும். அதாவது சர்வே டிபார்ட்மெண்ட்லேயே ஒவ்வொரு ஸ்கீம் போடும்பொழுது பழைய சர்வே நம்பர் இந்த புதிய சர்வே நம்பராக மாற்றப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளக்கம் கொடுப்பாங்க. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சர்வே நம்பர் மாறுறது கிடையாது. ஒரு சர்வே நம்பர் இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். உங்களோட பத்திரத்தில் இருக்கிறது முன்னாடி பத்திரத்தில் இருக்க சர்வே நம்பர் பின்னாடி அடுத்தவங்களுக்கு வரும். இப்போ பழைய பட்டா நிலம்னு சொல்கிறீங்க, அப்போ நீங்கள் பட்டா வச்சுருப்பீங்களே, பட்டா நிலம் தானே சொல்கிறீங்க, பட்டா இருக்கும் உங்கள்கிட்ட. அந்த பட்டாவில் என்ன சர்வே நம்பர் குறிப்பிட்டிருக்கோ அது உங்களுடைய பத்திரத்தில் உள்ளதாகத்தான் இருக்கும், இல்லாத வேறு சர்வே நம்பர் போட மாட்டாங்க. அப்போ அது மாற்றப்பட்டு இருந்தால் ஏதாவது ஒரு ஸ்கீம் வந்திருக்கும் புதுசாக, அதில் பழைய நம்பர், இப்போ நம்ம கூட டோர் நம்பர் இருக்குது, பழைய கதவு எண் இதுன்னு போடுறோம், கதவு எண் இலக்கம் இதுன்னு போடுறோம், புது கதவு எண் இதுன்னு போடுறோம். அப்போ கரெக்டாக தானே அட்ரஸ் வந்து சேருது. அது மாதிரி புது சர்வே நம்பராக மாற்றப்பட்டு இருந்தால் அது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் தாலுக்கா ஆஃபீஸில் போய் விசாரித்தா கரெக்டான பதில் கிடைக்கும். அது தவிர வந்து இதனால் வந்து யாரும் வந்து விஏஓ போய் பார்த்து நீங்கள் இந்த சர்வே நம்பர் மாறி இருக்கான்னு கேட்டால் தகவல் சொல்லாமலாம் இருக்க மாட்டாங்க. நிச்சயமாக ரெவன்யூலையும் சரி சர்வேலையும் சரி மக்களுக்காக பணிபுரியறதுக்காகவும் அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக தான் எல்லாரும் இருக்காங்க. நிச்சயமாம்மா, வில்லங்கம் அப்படிங்கிற விஷயம் எல்லாருமே ஒரு பயமுறுத்துற ஒரு சொல்லுன்னு கூட சொல்லலாம், அதை பற்றி சொல்லுங்கம்மா. அதாவது வில்லங்கம் அப்படின்னா நம்மளே கூட சொல்கிறோம், என்னப்பா வில்லங்கம் பண்ணுற பார்ட்டியாக இருக்கானே அப்படின்னு சொல்கிறோம். வில்லங்கம்னாலே குழப்பம் பண்ணுறது அப்படின்ட்டு அர்த்தம். அதாவது ஒரு தொடர் அதாவது என்னென்னா, இப்போ நான் இருக்கேன், எனக்கு முன்னாடி யார் வச்சுருந்தாங்க அந்த லேண்டை, அது உங்களுக்கு முன்னாடி யார் வந்து பட்டா நிலமா, அது இல்லை அனுபவ நிலமாக இருக்கலாம், குடும்ப நிலமாக இருக்கலாம், பாரம்பரிய சொத்தாக இருக்கலாம், இதெல்லாம் நமக்கு தெரியாது. பரம்பரை சொத்தாக இருந்தால் வில்லங்கம் கட்டாயம் பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு பரம்பரையில் வந்து தாத்தா இருக்கலாம்,
தாத்தாவுக்கு வந்து ஒரு மனைவி இருந்தாங்களா 2 மனைவி இருக்காங்களா தெரியாது. லீகல் ஹேர்ஸ் எத்தனை பேருன்னு தெரியாது. தாத்தா இறந்து போயிருக்கலாம். இவங்க சொல்லுவாங்க தாத்தாவுக்கு ஒரே ஒரு பிள்ளை தான், அவரோட சொத்து தான் இதுன்னு சொல்லலாம். நாளைக்கு வந்து பிற்காலத்தில் வந்து இல்லை எங்களுக்கும் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி வரலாம். இப்படி நிறைய விஷயங்கள் வில்லங்கம் பார்ப்பதால் கிளியர் ஆகும். முதல்ல இந்த சொத்தில் ஏதாவது கடன் இருக்கான்னு தெரியும். இப்போ யாரோ ஒருத்தர் வந்து ஒரு நிலத்து மேலே கடன் வாங்கிடுறாங்க, அதை உங்களுக்கு சொல்லாமையே விற்கலான்னு நினச்சா நீங்கள் வந்து ஈசி வாங்கும்பொழுது நிச்சயமாக அந்த யார் விற்கிறாங்களோ அவங்க கடன் பட்டிருக்காங்க. அதனால தான் வந்து கடன் கொடுப்பவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. கடனை சும்மா வெறுமனே கொடுத்துட்டா அதில் என்ட்ரி வராது. அதனால் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. இல்லை வேறு யாருக்காவது தானம் கொடுத்துருக்காங்களா, இதில் ஒரு பகுதியை தானம் கொடுத்துருக்கலாம், ஒரு பகுதி மகனுக்காக வச்சுருக்கலாம். அது மாதிரி எல்லா தகவல்களுமே ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா, ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் உள்ளே போய் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு நிச்சயமாக அதில் என்ட்ரி வரும். அதுதான் வில்லங்க சான்றிதழ். அந்த வில்லங்க சான்றிதழை வந்து நீங்கள் வந்து இப்போ கம்ப்யூட்டர்லேயே தராங்க. அதுக்கு முன்னாடி பழசெல்லாம் வேணும்னா மேனுவலாக தான் எடுக்கிறாங்க. அதனால வந்து சமீபத்தில் இந்த பெரிய பிரச்சனை நீர்நிலைகளோட இடங்கள் அப்படின்னு. இப்போ வந்து நிறைய இடங்கள் நீர்நிலைகளோட எது இடம் நமக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். இனி வரும் காலங்களில் எப்படி இதை அவாய்ட் பண்ணுறது சுருக்கமாக சொல்லுங்கள், நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்து. ஏன்னா நீர்நிலைகள் என்பது வந்து எல்லா கிராமத்துலேயும் எங்கே நீர்நிலைகள் இருக்குதுன்னு எல்லாம் அந்த கிராமத்து மக்களுக்கு தெரியும். அது இல்லாமல் வில்லேஜ் மேப் இருக்குது. அதே மாதிரி எஃப்எம்பி எடுக்கிறோம் நம்ம, ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக்கு. இந்த மாதிரி வந்து ஒரு தாலுக்காவில் எத்தனை கிராமங்கள் இருக்குது. ரிஜிஸ்டர்னு ஒன்று இருக்குது, பதிவேடு. அதில் வந்து நீர்நிலைகள்லாம் என்ன, யார் பிடபிள்யூடி எடுத்திருக்காங்களா, இது மாநகராட்சிக்கு சொந்தமானதா, எல்லாமே போட்டிருப்பாங்க அதில். அதே மாதிரி நீங்கள் தகவல் தெரியணுன்னா விஓஓ கேட்டாலே போகிறோங்க. இந்த இடத்துல குளம், இந்த இடத்துல குட்டைமா, அந்த இடத்துல தண்ணி வருமா, எல்லாமே சொல்லிவிடுவாங்க. நீர்நிலைகளை பற்றி பெருசாகவே நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ நமக்கே தெரியும் சிட்டியில் கூவம் எந்த பக்கம்லாம் போகுதுன்னு, தெரியாதவங்க கிடையாது. அதேமாதிரி செம்பரம்பாக்கம் ஏரி எந்த பக்கம் போகுதுன்னு நமக்கு தெரியும். அது மாதிரி நீர்நிலைகள் எல்லாம் தெரியாத மூடி மறைக்கிற விஷயமே இல்லை. அதனால் ஈஸியாக நீர்நிலைகளை நம்ம கண்டறியலாம். அங்கே போய் விசாரிக்கணும். ஒன்றுமே தெரியாமல் நம்ம ஏதோ ஒரு நிலம் வருது யார் மூலமோ வாங்கிக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. நிச்சயமாக ஒரு நிலம் வாங்கும் போது வந்து என்னெல்லாம் கவனம், அதுவும் லேஅவுட் பார்க்கணும். நம்ம லேஅவுட் பார்க்கணும். இப்போ நிறைய பேர் என்னென்னா கஷ்டப்படுறது, நிலம் வாங்கிடுறாங்க, பட்டாவுக்கு போகும்போது அந்த நிலத்தை அளக்கும் பொழுது இவங்க பத்திரத்தில் இருக்க அளவு அதில் இல்லை, இருக்காது, நிலம் குறைவாக இருக்குது. நிலத்தையும் அளக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த லே அவுட் எல்லாமே பார்க்கணும். அப்புறம் ஒரு வழக்கறிஞர் வச்சு பேப்பர்ஸ்லாம் சரியா இருக்கான்னு எல்லாத்தையுமே கவனத்தில் வச்சு பார்க்கணும். இன்னைக்கு நீங்கள் சொன்னது மூலமாக நிறைய பேருக்கு வந்து இது போய் சேர்ந்துருக்கும் நம்புறேன். இன்னைக்கு எங்களோட அரங்கத்துக்கு வந்து இவ்வளோ விஷயங்கள் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றிமா. இன்றைக்கி நிலம் தொடர்பாக நிறைய விஷயம் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கணும்னு நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பாக உங்களுக்கு கருத்தோ சந்தேகங்களோ இருந்தால் எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். ukeb@ns7.tv மூலம் எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். மீண்டும் நாளை உங்கள் கேள்வி எங்கள் பதில் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். Thank you.